Is your aim in life? போலீஸ் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 8ஆம் தேதி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஆண்டில் 10,000 பேர் வந்து வேலைக்கு எடுப்பு, துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ஆலோசனை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பப்ளிஷான எல்லா நியூஸ் பேப்பருங்களையும். ஸோ இந்த நியூஸ் வந்து உண்மையாக பொய்யா, ப்ளஸ் வந்து நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு டானாகாரன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம அட்மிஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து எப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் 8ஆம் தேதி வந்து இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ வந்து டிசம்பர் 7ஆம் தேதி வந்து நம்ம காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆய்வுக் கூட்டம் வந்து ஒன்று நடந்திருக்கு, ஆலோசனை கூட்டம். ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம ஸ்டாலினும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு சில ஹையர் ஆஃபீஸர்களும், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சில ஹையர் ஆஃபீஸரும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் நம்மளோட தற்போதைய தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை வந்து எந்த நிலைமையில் இருக்குது, அதை பற்றிலாம் ஆலோசனை செஞ்சுருப்பாங்க. வேகன்சி ப்ளஸ் வந்து லா அண்ட் ஆர்டர், ப்ளஸ் வந்து அந்த 2026 எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் நம்ம இப்போ வந்து நம்ம முன்னேற்பாடு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கூட்டத்தில் ஃபுல்லாக ஆலோசனை செஞ்சுருப்பாங்க. இந்த கூட்டத்தில் ஃபுல்லாக ஆலோசனை செஞ்சுட்டு உங்களுக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் அவங்க தான் இந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஆர்டிக்கல். இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் 3000 எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலும் ஆண்டுக்கு 3000 போலீஸார் தேர்வு செய்யப்படுவதற்கு பதிலாக அடுத்த ஆண்டு ஒரே நேரத்தில் 10,000 பேரை போலீஸ் துறைக்கு தேர்வு செய்வது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவது உட்பட பல்வேறு விஷயங்களை குறித்து முதல்வர் ஆலோசனை செய்தார் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நிறைய பேர் வந்து டிசம்பர் 8ஆம் தேதி இந்த நியூஸ் வந்து ஷேர் ஆனப்போ நான் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அப்பயே வந்து இந்த நியூஸ் வந்து உண்மையாக போயா சார், அதை வந்து கேட்டுட்டு வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து மீடியாவில் வந்து 1008 விஷயங்களை வந்து போடுவான். ஸோ அந்த 1008 விஷயங்களும் வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து பொய்யாக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு இதில் இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம போட முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நம்மளுக்கு. ஒரு 2 டேஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சர்க்கிளில் வந்து நான் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவுக்கு வந்து நான் வந்து விசாரிச்சுட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு 3 டேஸ் வந்து எனக்கு எடுத்துச்சு, டிலே ஆச்சு. ஸோ வந்து அதான் இப்போ காரணம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஹெட்லைன் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து எல்லாருமே பிடிச்சிக்கிட்டீங்க. என்னென்னா, போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு அப்படின்ற மாதிரி இதில் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து ஏஜ்லைசேஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கும் வந்து ஏஜ்லைசேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இப்போ இது வந்து ப்ரொமோஷனை சொல்லியிருக்காங்க. ஏஜ்லைசேஷன் வந்து உங்களுக்கு எஸ்ஐக்கும் சரி, பிசிக்கும் சரி, ஏஜ்லைசேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து அப்ளிகேபிள் 100% வந்து ஏஜ்லைசேஷன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் தான் பிசி டு எஸ்எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ டு எஸ்ஐ, எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ப்ரொமோஷன் போடுவாங்களா. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கான கால வரம்பு வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து அதை மீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. யாருமே வந்து பயப்படாதீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 பேர் எடுக்க போகிறாங்கன்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பட்ஜெட் நடக்கும். ஏப்ரல் மாதம் காவல்துறை மானிய கோரிக்கை நடக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மார்ச் மந்த்லேயே உங்களுக்கு சிஎம் ஸ்டாலின் அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் வந்து மந்திரி, அந்த காவல்துறை மந்திரி வந்து ஸ்டாலின் தான். அவர் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிடுவார். ஒரு சில ஸ்பெஷலான அறிவிப்பும் வந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த 10,000 ப்ளஸ் நாங்கள் வந்து 2ஆம் நிலை காவல்துறைக்கு நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்ட்டும் அதில் சொல்லுவார் பட்ஜெட்டில். அப்படி பட்சத்தில் ஏப்ரல் மாதம் நடக்கிறக்க காவலர் மானிய கோரிக்கையில் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ வந்து 10,000 பேர்த்த வந்து அடுத்த வருஷம் வந்து கால்ஃபர் எடுக்க போகிறது 100% வந்து உறுதி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அந்த டபுள் மைண்டடில் யாரும் இருக்காதீங்க. 10,000 ப்ளஸ்லாம் போட மாட்டாங்க, 3000 தான் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரையும் நீங்கள் வந்து அப்படியே தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஃபுல் ஃபோக்கஸராக உங்களால் வந்து படிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ வந்து என்னோட வார்த்தையில் வந்து நம்பிக்கை வைங்க. 10,000 பேர்த்த வந்து கண்டிப்பாக 10,000 பேர் இல்லை 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுடன் அடுத்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 2023 எக்ஸாம்லேயோ பிசிக்கல்லையோ ஓவராலையோ வந்து ஒரு சில நூல் நிலையில் வந்து தவறவிட்ட மாணவர்கள் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில சான்சஸ்லாம் நம்மளுக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் இந்த சான்ஸை விட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷனே வந்து அடுத்து வந்து டவுட் தான். அடுத்து வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்து பிசி நோட்டிஃபிகேஷன் 2027 இல்லாட்டி 2028 தான் இருக்கும். 2026 உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி மூலமாக எந்த ஒரு அறிவிப்பும் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வராது. ஓகேங்களா. ஸோ அந்த வேகன்சி எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி தான் இப்போ வந்து வர இருக்க எஸ்ஐயும் பல்க் வேகன்சி 1300+ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி பிசிக்கும் இப்போ 10,000 ப்ளஸ் உங்களுக்கு பிசிங்க எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு 2025, 26 2 வருஷம், 2024, 25, 26 3 வருஷத்துக்கான டோட்டல் வேகன்சியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து எடுக்க போகிறாங்க. அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு எஸ்ஐபிசி 2 வேகன்சியும் பல்காக வருது. அதுதான் வந்து மெயின் ரீசன். ஓகேங்களா.
ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் 2027 இல்லாட்டி 28 தான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அப்போ வந்தாலுமே இந்த வேகன்சி, இந்த 10,000 வேகன்சி வந்து அப்போ வந்து கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணிங்க. ஸோ வந்து போலீஸ் வேலை தான் வந்து என்னோட லட்சியம், அதுதான் வந்து என்னோட கனவு அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதை வந்து நல்ல முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நல்ல முறையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல முறையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வந்து உங்களோட லட்சியத்தை உங்களோட கனவை வந்து கண்டிப்பாக வந்து அடைய முடியும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த 10,000 வேகன்சி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிசிக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் சார், படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய மாணவர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வந்து நம்ம பிசி டெஸ்ட் பேஜ் அட்மிஷன் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம ஷார்ட்டாக நான் சொல்ல பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் நான் அந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் டெஸ்ட் 70, சப்ஜெக்ட் வைஸ் பாடவாரியான தேர்வுகள் 40, திருப்புதல் தேர்வுகள் 20, முழு மாதிரி தேர்வுகள் 10. டோட்டல் கொஷின் வந்து உங்களுக்கு 70 டெஸ்ட் கொஷின் மட்டுமே உங்களுக்கு டோட்டலாக வந்து 7000+ கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 10th வரை இருக்கிற சோசியல், சயின்ஸு, தமிழ் இதுக்கான எம்சிக்யூ மெட்டீரியல் நம்ம கொடுப்போம். இந்த எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனோடு இருக்கும். இந்த 4 ஆப்ஷனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த 4 ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே வந்து உங்களுக்கு காவலர் தேர்வில் மிக முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் மட்டும்தான் இந்த எம்சிக்யூ மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 டே ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கும். டெஸ்ட் கொஷின் வந்து விடுபட்ட போன கொஷினை டே ஷீட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷலான டாபிக் வைஸ் நம்ம வந்து இந்த டே ஷீட்டில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 10th வரை இருக்கிற புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம தனித்தனியாக மெட்டீரியல் கொடுத்துருவோம். நம்ம எதுக்கு நம்ம புக் பேக்குக்கு, பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதே மாதிரி டெஸ்ட்லேயும் வந்து இதை ஏன் நம்ம ரொம்ப இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எஸ்ஐயும் சரி பிசி எக்ஸாமும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% கொஷின் வந்து உங்களுக்கு புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம டெஸ்ட்லையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு இதுக்கு மெட்டீரியலும் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் நம்ம கொடுப்போம். பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். கொஷின் வந்து என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க, எந்த பாட்டிலேருந்து அதிகமாக கேட்குறாங்க, எந்த பாட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் பிசி ப்ரீவியஸருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து உங்களுக்கு பிசி ப்ரீவியஸர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 ரிப்பீட்டட் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இயர் பை இயர். போன இயர் கூட உங்களுக்கு வந்து ஒரு 2 கொஷினோ 3 கொஷினோ போன இயர் கூட கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் நம்ம ரொம்பவே அதிகமாக தான் நம்ம கொடுத்தே ஆகணும். இது வந்து காலத்தோட கட்டாயமே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ போட்டித் தேர்வில் அந்தளவுக்கு நம்மளுக்கு போட்டி இருக்குது. மொத்தமாக வந்து படிக்காமல் இருப்பான், மொத்தமாக வந்து எதில் வந்து மார்க் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுவானோ அதில் தான் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நம்ம மார்க் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம போட்டி போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து உங்களுக்கு காவலர் தேர்விலையும் பண்ணும், காவல் உதவி ஆய்வாளர் தேர்விலையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் அங்கே இங்கேன்ட்டு நீங்கள் தேடி போய் நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் தேடி போய் படித்தாலுமே நீங்கள் படிக்கிறது பாதிக்கு மேலே வந்து சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். அது உங்களுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுவே உங்களுக்கு 100% வந்து இதுவே போதும் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம என்ன பேஸில் நம்ம கொஷின் நம்ம எடுப்போம் அப்படின்னா மாடல் கொஷின் ப்ளஸ் 22, 23 இந்த ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து எப்படி வந்து எடுத்துருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எதனாச்சும் வந்து நீங்கள் டாபிக் எடுத்து நீங்களாவே செல்ஃபாக கூட நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குறதுல எதனாச்சும் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். சைக்காலஜியில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம், கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து ஷெடியூல் வந்து இதுதான். கீழே வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து பிசி ப்ரீவியஸ் இயர், அதே மாதிரி ரெண்டாவது எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர். எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் வந்து பிசிக்கு வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம பிசி ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டும் வச்சிருக்கோம், எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டும் வச்சிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 to 4 கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்து இயர் பை இயர் பிசி ப்ரீவியஸ் இயர்லேயே இல்லாட்டி எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர்லேயே இருந்து பிசி எக்ஸாமுக்கும் சரி எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து டோட்டல் மார்க் வந்து எத்தனைனா 100 மதிப்பெண்கள் இருக்கும் உங்களுக்கு டோட்டல் மார்க்கு. அதில் பொது அறிவு வந்து 70 கொஷின் வந்து பொது அறிவு ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி
எக்ஸாம்பிள் வந்து இதில் இருக்கிற மாதிரி 6ஆம் வகுப்பு வரலாறு அப்படின்னா 6ஆம் வகுப்பு வரலாறு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் இது ஃபுல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும். இதிலிருந்து உங்களுக்கு காவலர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை 70 மார்க்கை வந்து 70 கேள்விகள் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி உளவியல் வந்து உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் உளவியல், ஓகேங்களா. ஸோ வந்து அதில் தமிழும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு சைக்காலஜி ரெண்டுமே உங்களுக்கு மெர்ஜாக இருக்கும். சைக்காலஜி வந்து உங்களுக்கு மாடல் கொஷின் ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வேர் டு ஸ்டடியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு என்னென்ன சைக்காலஜி டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே நீங்கள் போதுமானது. ஸோ அதே மாதிரி இந்த வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த வேர் டு ஸ்டடியில் சயின்ஸு, சோசியல், தமிழ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் கரெக்டாக நம்ம வேர் டு ஸ்டடியை மட்டும் நீங்கள் படித்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்கறத மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து 100% வந்து இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 5 டெஸ்ட்டு 6 டெஸ்ட்டுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுவும் நம்ம வைக்கிறோம். ஏன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 டெஸ்ட்டு 6 டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்க படிச்சிருங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கிதா இல்லாட்டி அது வந்து உங்களுக்கு மறந்து போதா அப்படின்ட்டு உங்களால் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறப்ப இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது மைண்டில் நிற்கலையா இல்லாட்டி நீங்கள் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம விடுறோம், எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம விடுறோம் அப்படின்ட்டு நீங்களே வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு யூட்டிலிட்டி பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 13 வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் சயின்ஸு ப்ளஸ் சோசியல் இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து நம்ம டெஸ்ட் சிலபஸ் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 to 70% கேள்வி வந்து இங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டில் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 6th சமூக அறிவியல் 7th சமூக அறிவியல் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 70 மார்க் இருக்கும் இந்த புக் பேக்கில், ரைட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெகா ரிவிஷன் டெஸ்ட் காக்கி சட்டை தேர்வுகள் இதில் வந்து உங்களுக்கு சைக்காலஜி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டில் வந்து சைக்காலஜி பாட்டு என்னென்ன பாட்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த சைக்காலஜி பாட்டு டாபிக் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6 to 10th வரையும் இருக்கிற உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் ப்ளஸ் வந்து எக்கனாமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். எக்ஸாமுக்கு பிசி எக்ஸாமுக்கு பிஃபோர் 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து நம்ம இந்த டெஸ்ட் நம்ம வைப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 மார்க் இருக்கும். இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 மார்க்கில் வந்து உங்களுக்கு காவலர் தேர்வில் உங்களுக்கு நேரடியாக இடம்பெறக்கூடிய கொஷினாக அதில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி மிக முக்கியமான கேள்விகளை இந்த டெஸ்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நம்ம வந்து அதுக்கும் நம்ம தனித்தனியாக டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து நம்ம 2 டெஸ்ட் போட்டிருப்போம். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு சில மாணவர்களுக்கு ஐடியாலஜி இருக்காது, ஒரு சில மாணவர்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் வந்து ஃபேராகவும் இருக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி கிடைக்கிறதுக்கும் உங்களோட ஃபியர் வந்து போகிறதுக்கும் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம 2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட் நம்ம இதில் போட்டிருப்போம். இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரிஜினல் காவலர் தேர்வு வந்து எப்படி இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். 45 பொது அறிவு, 25 உளவியல் அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இதை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களால் வந்து அப்ரோச் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அது அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு 9043556791 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓகே சார் நான் வந்து உங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னா 9087177735 இந்த நம்பருக்கு 400 நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எல்லாமே அவைலபிள். இந்த நம்பருக்கு 400 பேமெண்ட் பண்ணிட்டு சேம் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் டெஸ்ட் பேஜ் குரூப்போட லிங்க் அனுப்புவாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே வந்து அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குரூப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போகும். ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.